ஆறுதலின் தெய்வம். நம்ம இயேசு சுவாமி ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிலையில்லா இந்த உலகத்தில் நிம்மதி இழந்து வேதனையோடு ஆறுதலை தேடி அநேகர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை ஆறுதல் படுத்தி அரவணைக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அநேக பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு என்னை யார் தேற்றுவார், யார் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று வேதனையோடு காணப்படுகிறீர்கள். நம் அருமை ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்பவர். இந்த வார்த்தை நம்மை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது. கர்த்தர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? நம்ம ஜெபிக்கும் போதுதான் அவர் ஆறுதல் படுத்துகிறார். இந்த உலக மனிதர்களிடம் நாம் போய் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் சொன்னால், அந்த வேளையில் ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி நம்மை தேற்றுவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரம் அல்ல. அதே வேளையில் நாம் ஆண்டவரிடம் போய் அவரிடம் நம் மனவேதனைகளை கொட்டினால் நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைக்கும். வேதத்தில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவளது உறவு பெண்மணி அவளை மிகவும் நிந்தித்து அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தினாள். அவளுடைய புருஷன் எவ்வளவுதான் அவளை ஆறுதல் படுத்தினால் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. அவள் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தில் இருந்த வேதனையை கொட்டினாள். அவள் நிரந்தரமான ஆறுதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாள். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகள் யாரிடத்திலும் ஓடி சொல்லாமல், வேதனைகள் நம்மை தாக்கும்போது மனிதனிடம் ஓடி ஆறுதலை தேட வேண்டாம். தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிப்பார். தேவனிடத்தில் எல்லாமே சொல்லுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய ஆறுதலை நம் தேவன் தருவார். ஆமென்.